ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் ரீசெண்டாக லான்ச் ஆன தனம் சீரியல். இதில் அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஹீரோ டெத் ட்ராக் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரொமோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அந்த ப்ரொமோ தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ நமக்கு சீரியல் ரிலீஸ் ஆகும்போதே நமக்கு தெரியும், லான்ச் ஆகும்போதே நமக்கு தெரியும் ஹீரோ இறந்துட்டு இது ஃபுல்லாக ஹீரோயின் சென்ட்ரிக் சீரியல் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எபிசோட் தான் வருவார் அப்படின்றது ஹீரோக்குமே தெரியும். ஓகேங்களா, அந்த சீரியலோட இந்த கான்செப்ட் பிடிச்சனால நம்ம ஹீரோவுமே அக்செப்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூமே கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த சீரியலில் இவரோட கேரக்டர் எப்படி எண்ட் ஆகுதுன்னு சொல்லி நானுமே யோசிச்சிட்டே இருந்தேன். ஆக்சிடென்ட் ஆக போகுதா, இல்லை அவங்க மாமியாக நினைக்கிறாங்க, அம்மாவோட தம்பி ஒய்ஃப் தான் அங்கே வில்லியாக இருக்காங்க, அவங்க எதுவும் கொலை பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நான் எதோ யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு டெத் ட்ராக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதிர்பார்க்காத விதமாக கூட இருந்தவனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி. அதாவது அவன் தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டாரு. ஸோ அவர் வந்து திருடுறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி திருடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு பிடிச்சி அடிக்கிறத பார்த்தா தம்பியாக இருக்குது. தம்பி பிடிச்சி தள்ளி விடுறாரு, பின்னாடி இந்த மரத்தில் மோதி அந்த தலையில் அங்கே ஒரு ஆணி இருக்குது, அது வந்து தலையில் குத்திடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இறந்துறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரொமோ பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இப்படியாடா அவர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக தான் தெரிய வரும் நினைக்கிறேன். தம்பி தான் கொலை பண்ணார் அப்படி விஷயம் தெரிய வருமா நமக்கு தெரியல. இப்போயே தெரிஞ்சிருமா இல்லை டிலேவாக தெரிய வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஒரு ப்ரோமோ ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம ஸ்ரீ என்னோட ஆக்டிங்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சீரியல்லையுமே செம சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் தம்பிங்க மேலாம் எவ்வளோ பாசமாக இருப்பார், பட் தம்பி தங்கச்சிங்க மேலே. பட் ஆனால் இந்த லெவலுக்கு இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இறந்து வேறு விதமாக இருந்தால் கூட அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காது. பட் தம்பியை இப்படி பண்ணும்போது அது இன்னுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே அது சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஸோ ஹீரோ வந்து இறக்கக்கூடாது, கன்டினியூ பண்ணுற மாதிரி காமிங்கன்னு நிறைய கமெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணது தான், ஹீரோ இறந்த மாதிரி தான் காமிப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி தனம் எடுத்துக்க போகிறாங்க, தனம் வந்து எவ்வளோ ஆசையாக காதலிச்சு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால் இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ இதை எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த ஃபேமிலி இதை எப்படி எடுத்துக்க கண்டிப்பாக அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி தனம் வந்து இன்னும் கார்னர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பாவம் ஃப்யூச்சரில் அவங்களுக்குன்னு ஒரு ஹீரோ வந்து நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொண்டு வருவாங்க இல்லை ஃபுல்லாக எண்டு வரைக்குமே ஒரு ஹீரோயின் கான்செப்ட்லேயே கொண்டு போயிடுவாங்கன்னா நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.